ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆடியோ எடிட்டிங் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ ஆட் பண்ணோடனே அதில் டிஃபால்ட்டாக ஆடியோ இருந்தால் நம்மளுக்கு கீழே ஆடியோ காட்டும். ஸோ அதை நீங்கள் டிட்டாச் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி இங்கே டிட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு வீடியோவும் ஆடியோவும் தனியாக வந்துக்கும். ஸோ இதில் நீங்கள் ஆடியோ மட்டும் இந்த மாதிரி தனியாக எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ப்ரீசெட்டாக இருக்கிற ஃபிலிமோரா ஆடியோவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய ஆடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக்கு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதே நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஐக்கான் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் இந்த மாதிரி காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபேட் இன் ஆர் ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சவுண்ட் இந்த மாதிரி ஃபேட் இன் ஆகி அப்புறம் எண்ட்லேயும் இந்த மாதிரி ஃபேட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதிலே தெரியும் நம்மளுக்கு இங்கே ஃபேட் அவுட் ஆன மாதிரி. அண்ட் இங்கே ஒரு லைன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஆடியோ இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகிக்கும். கீழே வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி மைனஸில் காட்டும், மேலே வச்சா இன்க்ரீஸ் ஆகும். அண்டு ஆமாம், ஆடியோவுமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டும். ஸோ இதில் வால்யூம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்டு ஸ்பீடும் நீங்கள் ஆடியோக்குன்னு இந்த மாதிரி ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு டபுள் த டைம் ஆடியோ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம வீடியோவில் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் ஜஸ்ட் 2 ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த மாதிரி டபுள் த டைம் ஆடியோ கிடச்சிரும். அண்டு ரிவர்ஸும் பண்ணிக்கலாம் ஆடியோவை. இந்த டியூரேஷனில் வச்சு நம்ம மவுஸை இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு ஸ்லோ ஆகும், ரைட் சைடு ட்ராக் பண்ணால். அண்டு லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணால் அந்த மாதிரி ஸ்பீட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டு ஆர் ஸ்லோ இந்த மாதிரி. அண்டு இதிலே நம்மளுக்கு ஃபேட் அவுட் ஆர் ஃபேட் இன் காட்டும், எவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபேட் அவுட் ஆகி வீடியோ கிடைக்கணும்னு, ஆர் ஃபேட் இன், ஸோ எவ்வளோ நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபேட் இன் ஆகி வீடியோ கிடைக்கணும்னு இதிலே காட்டும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கீ ஃப்ரேம் அனிமேஷனும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே வச்சு இந்த மாதிரி கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் அங்கே மட்டும் ட்ராக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல கீ ஃப்ரேம் இருக்கோ அங்கே மட்டும் இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த லைனையும் பிடிச்சி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே மட்டும் நம்மளுக்கு மாடிஃபை ஆகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதுலேயுமே டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேமில் வச்சு நம்மளுக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா அங்கே வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் இங்கே டிக்ரீஸ் ஆகணும்னா இங்கே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியோவில் எந்த சேஞ்சஸ்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆடியோலையுமே நீங்கள் மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த இடத்துல வேணுமோ. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் தான் ஆடியோவில் எடிட் பண்ணுறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.